ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் சிபிஎஸ் அகாடமி. இப்போ நம்ம 6ஆம் தேதி தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்திய ஒற்றுமை வளர்ச்சிக்காக தனது வாழ்வை அர்ப்பணித்தவர் ஷியாம பிரசாத் முகர்ஜி. ஸோ இந்த டாபிக் குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 பாலிட்டியில் நமக்கு கான்ஸ்டியூஷனில் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் வந்து கவர் ஆகும். இந்திய ஒற்றுமை வளர்ச்சிக்காக ஷியாம பிரசாத் முகர்ஜி. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா நமக்கு 1946ஆம் ஆண்டு இந்திரம் கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஆட்சி மாற்றம் பண்ணுவதற்காக ஸோ பிரிட்டிஷ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் இந்தியாவில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாமே எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் போந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா பிரிட்டிஷ் இங்கேருந்து போனதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா 1947ஆம் ஆண்டு ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த மெம்பர்ஸ் எல்லா மெம்பர்ஸும் இந்த எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் வந்து இந்தியாவை சேர்ந்தவர்களாக தான் இருந்திருப்பாங்க. ஸோ பிரைம் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேருவா இருந்திருப்பார். ஸோ இதில் வந்து தொழில்துறை அமைச்சராக வர்த்தகத்துறை அமைச்சராக வந்து யார் இருந்திருப்பா அப்படின்னா இந்த ஷியாம பிரசாத் முகர்ஜி அவர்கள் தான் இருந்திருப்பார். ஸோ இவருடைய 127வது பிறந்த நாள் வந்து ஜூலை 6ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இந்தியாவின் முதல் தொழில் வர்த்தக துறை அமைச்சராகும். இந்திரன் கவர்மெண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் கவர்மெண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா ஜான் மத்தாய் வந்து தொழில்துறை அமைச்சராக இருந்திருக்கார். இவர் வந்து தொழில்துறை அமைச்சராக இருக்கும்போது தாமோதர் பள்ளத்தாக்கு நிறுவனம், அதே மாதிரி சிந்திரி உர தொழிற்சாலை, ஸோ இதெல்லாமே தொடங்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி 1943ஆம் ஆண்டு வங்காளத்தில் மிக கொடிய பஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கும். அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா மக்களுக்கு சேவை செய்வதில் வந்து இவர் முக்கிய பங்காற்றி இருப்பார். அதே மாதிரி 1942 மிதுனபுரியை தாக்கிய கடும் புயலுக்கு பின் அந்த இயல்பு நிலையை மீட்டெடுப்பதற்காக பார்த்தீங்க அப்படின்னா ஷியாம பிரசாத் முகர்ஜி அவர்கள் மிக சிறப்பான ஒரு பங்கீட்டில் வந்து கொடுத்திருப்பார். ஸோ அதுக்கப்புறமா இவர் பேர்ல பார்த்தீங்கன்னா நமக்கு 2003ஆம் ஆண்டு புரா அப்படிங்கிற ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. அப்துல் கலாம் அவர்கள் பிரசிடென்டாக இருக்கும்போது ப்ரொவிஷன் ஃபார் அர்பன் அம்யூனிட்டிஸ் இன் ரூரல் ஏரியாஸ். ஸோ இதன் அடிப்படையில் அர்பனில் இருக்கிறது மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸும் ரூரல் ஏரியாவில் கொண்டு வரதுக்காக ஒரு பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பில் வந்து இந்த புரா திட்டத்தை வந்து 2003ஆம் ஆண்டு அப்துல் கலாம் அவர்கள் பிரசிடென்டாக இருக்கும்போது கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 2016ஆம் ஆண்டு இந்த ஸ்கீம் வந்து வேறு பேரில் வந்து மாற்றப்பட்டிருக்கு. அது வந்து ஷியாம பிரசாத் முகர்ஜி அர்பன் ஸ்கீம். ஸோ இது வந்து முதலாக அந்த தொழில்துறை அமைச்சராக இருந்தவருடைய பேரில் தான் இது தொடங்கப்பட்டிருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிளஸ்டர் ஆஃப் வில்லேஜஸை வந்து தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து அர்பன் ஃபெசிலிட்டிஸை கொடுக்கக்கூடியதான் ஸ்கீம். ஸோ இவருடைய பேரில் தான் அந்த திட்டம் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. அடுத்ததான் அஸ்ஸாம் சட்டப்பேரவையில் 4வது அலுவல் மொழி ஹிந்தி. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 பாலிட்டியில் பார்லிமெண்ட்ரி ப்ரொசீடிங்ஸில் வந்து கவர் ஆகும். ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ப்ரொசீடிங்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ அஸ்ஸாமினுடைய அலுவல் மொழியாக ஹிந்தி சேர்த்துருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 210 அடிப்படையில் அந்த பார்லிமெண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிரான்சாக்ஷன் ஃப்ளெக்சிபிளாக நடக்கிறதுக்காக கவர்மெண்ட் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து கொண்டு வரணும். அதன் அடிப்படையில் முன்னாடியே பார்த்தீங்கன்னா அஸ்ஸாமில் அஸ்ஸாமி, ஆங்கிலம், போடோ உள்ளிட்ட மொழிகள் வந்து அலுவல் மொழியாக இருந்தது. தற்போது பார்த்தீங்கன்னா ஹிந்தியும் இதில் வந்து சேர்த்துருக்காங்க. அதுக்கப்புறமா இதுவே பாராளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 120. ஸோ இதில் ஹிந்தி, இங்கிலீஷ் தான் அலுவல் மொழியாக இருக்கும். இப்போ வந்து நிறைய ஸ்டேட்ஸ்ல இருந்து முஸ்லீம்ஸ் வந்து இருப்பாங்க. ஸ்பீக்கர் என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களுடைய மொழிகள் வந்து பேசுறதுக்காக அனுமதிக்கலாம். பழமுதிர்ச்சோலை முருகன் கோயில் குடமுழுக்கு. ஸோ இந்த டாபிக் குரூப் ஒன் ப்ரிலிம் சிலபஸ் யூனிட் 6 தமிழ் சொசைட்டியில் வந்து கவர் ஆகும். ஸோ முருகனுடைய அந்த அறுபடை வீடுகள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து மதுரையில் இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம். ஸோ இரண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா திருச்செந்தூர், தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கும்.
மூன்றாவதாக வீடு பார்த்தீங்கன்னா பழனி. இது வந்து திண்டுக்கல் மாவட்டம். நான்காவது பார்த்தீங்க அப்படின்னா சுவாமிமலை. இது வந்து கும்பகோணம். இது வந்து நமக்கு தஞ்சாவூர்ல வரும். அதுக்கப்புறமா ஐந்தாவது பார்த்தீங்க அப்படின்னா திருத்தணி. இது வந்து திருவள்ளூர் மாவட்டத்துல வரும். ஸோ ஆறாவதான அந்த முருகனுடைய வீடு தான் பார்த்தீங்க அப்படின்னா பழமுதிர்சோலை. ஸோ இதுவும் நமக்கு எங்கதான் இருக்குன்னா மதுரையில தான் இருக்கு ஆறாவது வீடு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா முருகன் ஆடு மேய்க்கும் சிறுவனாக தமிழ் மூதாட்டி அம்மையாருக்கு காட்சியளித்தார் அப்படின்னு இந்த இடம் வந்து நம்பப்படுகிறது. திருக்குறளில் சிந்தனை முதலீடு செய்ய வேண்டும். இஸ்ரோ மைய முன்னாள் இயக்குனர் மயில்சாமி அண்ணாதுரை. ஸோ இந்த டாபிக் குரூப் ஒன் சிலபஸ் யூனிட் 6ல தமிழ் சொசைட்டியில் திருக்குறளில் கவர் ஆகும். ஸோ பெங்களூரில் உள்ள புனித வளனார் பல்கலைக்கழகத்தில் பார்த்தீங்கன்னா 7வது உலக திருக்குறள் மாநாட்டை வந்து இஸ்ரோ மைய முன்னாள் இயக்குனர் மயில்சாமி அண்ணாதுரை வந்து தொடக்கி வச்சிருக்காங்க. ஸோ நம்மளுடைய காந்தியடிகள் பார்த்தீங்க அப்படின்னா 1908 டால்ஸ்டாய் அவர்களுடைய ரொம்ப ரஷ்ய எழுத்தாளர். ஸோ இவருடைய புக்கு இதை வந்து ரீட் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து திருக்குறளில் வந்து அதிக ஈர்ப்பு வந்து ஏற்பட்டிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா திருக்குறளில் சிந்தனை வந்து முதலீடு செய்ய வேண்டும் அப்படின்னு இந்த மாநாட்டில் வந்து இஸ்ரோ மைய முன்னாள் இயக்குனர் வந்து